ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச அன்பான உறவை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்ன மாதிரியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு நான் எல்லா கோலுக்குமான ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஹீலிங், விஷுவலைசேஷன் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது இங்கே எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தான். எப்போ நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதா வந்து இந்த உலகத்திலே ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாம். எல்லா கோலுமே ரொம்ப முக்கியம். அதில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேஜர் பார்ட்டுன்னே சொல்லலாம். மற்ற கோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி சரி பண்ணால் மாறிடுது அப்படிங்கிறதுனால நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். பட் ரிலேஷன்ஷிப்பில் இன்னொருத்தவங்களோட எனர்ஜியும் நாங்கள் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நிறையா பேர் அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் மட்டும் இல்லாமல் மற்ற வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு அன்பான உறவு. அந்த அன்பான உறவை வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூட்டிகிட்டு போகணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணணுங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது மேஜரான விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எனர்ஜி கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தேவையான கரெக்டான பர்சனை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கான லவ்வையே இன்னொருத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது என்னென்னா, நான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டேன், இந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா இருந்தேன், சடனாக அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு காயங்களுக்கான ஒரு மருந்தாக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறீங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மருந்தாக நீங்கள் தான் இருக்கணும், உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் தான் இருக்கணும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தனியான ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஒரு ஆன்மா, அவங்க ஒரு ஆன்மா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு நல்லது பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் சேர்றது மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, இந்த உலகத்துலேயும் நிறையா சந்தோஷத்தை கொண்டு வர போகிறீங்கிற மாதிரி உங்கள் எண்ணங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, நிறைய பேர் வந்து தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டையே விட்டுட்டு போகிற அளவுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது, ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கணும். இது ஒரு மேஜரான விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எவ்வளோ லோவாக ட்ரீட் பண்ணாலும் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன், அவர் தான் வேணும், அவங்க வந்து என்னை எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க. அந்த மாதிரி இன்னொருத்தரோட எனர்ஜினாலும் நீங்கள் அஃபெக்ட் ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தான் ஹீலிங் தேவை அப்படின்னு அர்த்தம். நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹாப்பி எனர்ஜியை வந்து நம்மளோட பார்ட்னருக்கும் நம்ம சென்ட் பண்ண முடியும். அதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுப்போம். நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. அது நம்மளால தான் வந்து நடந்திருக்குங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நடக்குதுன்னா அதை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு என்னோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி மூவ் ஆன் பண்ணுறது ஒரு விஷயம். இல்லை, இந்த விஷயமே நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட எனர்ஜியை மாற்றுறது மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நல்லபடியாக அட்ராக்ட் பண்ண முடியும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு இன்னொரு விதம். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது பல முறை யோசிங்க, ஆனால் வேணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது நீங்கள் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி, எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி, யூனிவர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது 100% உங்களோட எஃபர்ட்டை கொடுங்க. யூனிவர்ஸ் எப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விஷயம். ஆனால் ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, உங்களை நீங்கள் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, அந்த விஷயத்தை பற்றி உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை யார் வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம், நீங்கள் எப்போ வந்தாலும் நான் அவைலபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷனே வராது. இதுதான் நான் மெயினாக சொல்கிற விஷயம். நிறையா பேர் வரீங்க, கவுன்சிலிங் வரவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்னை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் பேசாமல் விட்டால் அவங்க என்னை மறந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி வந்து காயம்பட்ட மனசோடு நீங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லை, உங்களை அவங்க கேரே பண்ணல, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசிட்டு மட்டும் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வருமா? ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பே நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணுங்கிறத விட ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் வாழணுங்கிறத என்னோட ஆசை. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பார்ட். உங்கள் மூலமாக இன்னொரு சந்ததி வரப்போகுது, அந்த பசங்க
அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியலன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கலாம். இது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். இல்லை 100% எனக்கு வேணும், அவங்க என்னை நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க, நான் நடந்த விஷயத்து மூலமாக தான், நான் ரியாக்ட் பண்ணது மூலமாக தான் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து அவங்கவுங்க எனர்ஜினால தான் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் மிஸ்டேக்கே வந்து அதுதான் இருக்கும். நல்லா போயிட்டு இருந்திருக்கும், சடனாக வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை அவங்களே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் மூலமாக தான் அந்த அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுக்கும். ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டோட ரொம்ப ஆட்டிடியூடோட கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்களோட எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்கணும். நிறைய பேர் என்னென்னா அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறக்கே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எது நடந்தாலும் அவங்களுக்கு பயம் உணர்வு வருது. எனக்கு பயமாக இருக்குது, அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அவங்க மறுபடியும் வரமாட்டாங்களோன்னு சொல்லி அவங்கன்னே தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் எல்லாமே டெம்பரரி தான். நம்ம ஆன்மா மட்டும்தான் ரியல். மறுபடியும் அந்த ஆன்மா வந்து நம்மளோட கர்மா முடிகிற வரைக்கும் மறுபடியும் பிறப்பெடுத்துக்கிட்டு இருக்க போகுது. கரெக்டாக? நீங்கள் இதை சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கனாலும் சில கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. என்னதான் நான் சயின்டிஃபிக்காக பார்க்குறேன் அப்படின்னாலுமே எப்போ உங்களுக்கு இறப்பு வருங்கிறது உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது நம்மளுக்குன்னு மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கான ஹீலிங்க்கு டைம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் பொறுமையாக பேசுங்க. மெயின் விஷயம் அதுதான். உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த மைண்டு வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ப்ரோக் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம எனர்ஜி வந்து அது தப்பாக இருந்ததுனால ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டுக்கு புரிய வச்சுட்டு, ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து பெட்டரான பர்சனாக மாறுறேன், என்னோடய பெட்டர் வேர்ஷனாக நான் மாறுறேங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. அந்த முடிவெடுத்துட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க, உங்களோட எனர்ஜியை உயர்த்திக்கோங்க, உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எப்போ உங்களோட செல்ஃப் கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ அப்போவே அந்த ஹாப்பினஸை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அது ஹாப்பியே கொடுக்கல அப்படின்னா அது உங்களோட தப்பு இல்லைல்ல? புரியுதா? அப்போ எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா, எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும். அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமாங்கிறத நல்லா ஆழ்ந்து யோசித்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட செல்ஃப் ஹீலிங்கை தேடிட்டு இன்னொரு பெட்டரான லைஃப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா, உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுற, உங்களோட வேல்யூவே புரியாத பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதையும் கோலாக வச்சுருக்கீங்க. அது எப்போ வச்சுருக்கலாம் அப்படின்னா, அவங்கள மறுபடியும் கொண்டு வர முடியும், நான் ஹீல் ஆகிட்டேன்னா அவங்கள கொண்டு வருவேங்கிற நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வேண்டாம்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு மட்டுமே தெரியும். பட் அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறதே டவுட்டாக இருக்குது, என்னோடய வேல்யூவே அவங்களுக்கு புரியலை, என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி குறைகள் மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நாட்கள் குறைகள் மட்டுமே சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டு என்ன ஆகிடும்னா, நல்ல விஷயங்களை பார்க்கவே தவறிடும். ஸோ நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த பர்சன் வேணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களை நல்லா பார்த்துருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு மொமெண்ட்ஸை நினச்சி பார்த்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்களும் அதுக்கு ஸ்பெஷல், அதனால தான் நீங்கள் ஸ்பெஷலுங்கிறதுனால தான் அவங்க உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் உணரும்போது தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஸ்பெஷலாக மாறும். அது மட்டும் இல்லாமல் வேர்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு பாசிட்டிவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களால் கடந்து வர முடியும். உண்மையாலுமே நான் சொல்கிறேன். ஏன்னா சேலஞ்சஸ்ங்கிறது எல்லாரோட லைஃப்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கஷ்டம் நமக்கு மட்டுமே வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நம்ம தேங்கிடுவோம். இல்லை இதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் அதெல்லாம் மூவ் ஆன் ஆகி அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்த்து இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நிமிஷம் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதாக கொண்டு வந்து கொடுக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும் பிரபஞ்சத்தை. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் சில விதிகளை வந்து நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில், அதை எப்படி சந்தோஷமாக வாழணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்குன்னு கரெக்டாக பவுண்ட்ரிஸ் வைங்க. இது வரைக்கும் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். என்னை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத வைங்க. ஏன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளை நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உங்களை நீங்கள் மதிக்க பழகிக்கோங்க. உங்களை நீங்கள் மதிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இப்போ ஒருத்தவங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு தகுதியானவங்க, அந்த சிஎம்மாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு ஹை லெவலில் அவங்க யோசிச்சா மட்டும்தான் வர எதிர்ப்புகளையும் சரி, வர எல்லா விமர்சனங்களையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த நோக்கி நீங்கள் போங்க. மனிதர்களை சார்ந்து இருக்காதீங்க. உங்களோட கோல் நீங்கள், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்கள் எனர்ஜின்னு மட்டும் போங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குறத கொடுக்கும். எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.